ஒருத்தருக்கும் ஒரு மாதிரியான கனவு, எக்ஸ்பெக்டேஷன்ஸ். எங்கள் கிளைண்ட்டு ஒரு டாக்டர். அவருக்கு முதல்ல இருந்த எக்ஸ்பெக்டேஷனே வீடு வீடு மாதிரி இருக்கணும். ஹோட்டல் மாதிரியோ இல்லை ஹாஸ்பிட்டல்ஸ் மாதிரியோ இருக்கக்கூடாதுன்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் தான் சொன்னாங்க. ஃபஸ்ட்டு நாங்கள் இதை டிசைன்லேருந்தே பிளான் பண்ணோம். அதுக்கப்புறம் எக்ஸிக்யூஷன் வரைக்கும் இதை மைண்டில் வச்சுட்டே தான் ஒர்க் பண்ணோம். இந்த வீட்டை கம்ப்ளீட்டாக ட்ரெடிஷ்னல் ஹவுஸ் மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். ஹாய், திஸ் இஸ் ரம்யா, CEO ஆஃப் வெல் அண்ட் வால். இந்த வீட்டில் யூஸ் பண்ணியிருக்க இன்னொரு சிறப்பம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆத்தங்குடி டைல்ஸ். இது செட்டிநாடு பாரம்பரியத்தை பிரதிபலிக்கிற மாதிரி வீட்டுக்கு யூனிக்கான ஒரு டிசைன்ஸை கொடுத்துருக்கோம். நம்ம பாரம்பரியமான வீட்டில் கோர்ட்யார்டுன்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. நேச்சுரல் ஏர்ஸும் லைட்டிங்ஸும் வீட்டுக்குள்ளே கிடைக்கிற மாதிரி இந்த ஸ்பேஸை டிசைன் பண்ணியிருப்பாங்க. அதே கான்செப்டை மாடர்ன் ஆர்கிடெக்சருக்கு ஏற்ற மாதிரி வீட்டுக்குள்ளே இன்கார்பரேட் பண்ணியிருக்கோம். இந்த வீட்டுக்கு கிச்சனுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா முக்கியத்துவம் கொடுத்துருப்போம். டெய்லி யூஸ் பண்ணுற ஸ்பேஸ்ன்றதால நல்ல கம்ஃபர்டபுளாகவும் நல்ல ஸ்பேஷியஸாகவும் இருக்கணுன்ற மாதிரி டைனிங் வித் கிச்சன்ஸை பிளான் பண்ணியிருக்கோம். ஸ்டேர்கேஸில் பார்த்தீங்கன்னா உடன் ரைலிங்ஸை பிளான் பண்ணியிருக்கோம். இதுவுமே ட்ரெடிஷ்னலை ரிஃப்ளெக்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த டிசைன்ஸ் பிளான் பண்ணியிருக்கோம். சன் அண்ட் டாட்டர் பெட்ரூம்ஸில் ரெண்டுத்துலேயுமே பார்த்துருந்தீங்கன்னா பே விண்டோ கான்செப்டை யூஸ் பண்ணியிருக்கோம். இது ரெண்டுமே ஒரு சிட் அவுட் மாதிரியும் நீங்கள் ஈவினிங்கை ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காகவும் யூஸ் பண்ண கான்செப்ட். உங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸை புரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு டீட்டெயில்ஸையும் கஸ்டமைஸ் பண்ணி உங்களுக்காகவே டெடிகேட்டடாக டிசைன் பண்ணுவோம். உங்களோட ட்ரீம் ஹவுஸை இதே மாதிரி பர்சனலைஸ்டாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணுமா? வெல் அண்ட் வாலை காண்டாக்ட் பண்ணுங்கள்.